ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அர்ஷா ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பீஸா மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம பீஸா செய்யணும். வாங்க செஞ்சிடலாம். சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியே ஏதாவது சொல்லு. பீஸா செய்கிறதுக்காக நாங்கள் இன்ஸ்டாமார்ட்டு, ஸோ ஸ்விக்கியோட ஆப் தான் வந்து இன்ஸ்டாமார்ட்டு, ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கே எனக்கு வந்து ஒரு 400 கிட்டே வந்துருந்துச்சு. ஒரு பீஸாவோட ரேட்டே பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாமே சேர்த்து வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பன்னீர் 120 ருபீஸு அந்த மாதிரி வந்து ஓரளவு வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ அஜுமா இப்போ அவங்களுக்கு வந்து காட்டும். நாங்கள் என்னென்னா வந்து தனித்தனியாக இது வந்து ஃபஸ்ட்டு நான் கான் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது வந்து டவ் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீ என்ன வச்சுருக்க? பன்னீர். நீ என்ன வச்சுருக்க முசபாய்? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பீஸா செய்யலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலாம், சரியா? ஓகேவா? மிட்டு மிட்டு மிட்டு. ஆக்சுவலி இந்த பீஸா மேக்கிங்கில் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அது வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே வந்து அது கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து சாஸ் தடவிட்டு அஜுமா வந்து டாப்பிங் வாங்கிட்டு வா பாபு, நீ இது போடு. அடுத்து வந்து கொஞ்சம் வந்து இந்த டொமேட்டோ போட்டுக்கோ. கார்ன் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் பப்ளு குட்டி நீ போடு. மூசா நீ போடு. ஃபைனலாக நாங்கள் டாப்பிங்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் இருந்துச்சு. ஸோ மலைச்சாரல் மாதிரி அப்படியே அந்த சீஸை நாங்கள் வந்து பீஸா மேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஃப்ரை மட்டும் இது மட்டும் இப்படி ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம போய் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. ஏமா இப்போ சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். எங்ககிட்ட ஓவன் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து வேக வச்சுருந்தேன். பட் இதில் வந்து நான் அந்த டவ் வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டியமாக இது பண்ணிட்டனால ரொம்ப ஒரு திக்கான லேயர் போட்டுவிட்டேன். அதனால் வந்து இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இதே நம்ம வந்து பீஸா மேக்கர் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரெடியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இதுதான் நமக்கு வந்து ஈஸி. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வச்சு இந்த பீஸாவை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஷபா நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாலுமே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அர்ஷியா ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.